அபியத்தார். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பெயருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். தோவேக்கு ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் வெட்டி கொன்று போட்டபோது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்பவன் தோவேக்கின் பட்டயத்திற்கு தப்பிக்கிறான். அகிமெலேக்கு சவுலை பார்க்க போயிருந்த போது அபியத்தார் ஒருவேளை ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய பலிபீடத்திலே ஆசாரிய ஊழியம் செய்திருக்க வேண்டும். ஆகையினால் அபியத்தார் தன் தகப்பனார் அகிமெலேக்கோடு கூட சவுலை பார்க்க கிபியாவை சேர்ந்த ராமாவுக்கு போகவில்லை. இதனால் தோவேக்கு 85 ஆசாரியரை கொன்றபோது அபியத்தார் தோவேக்கின் பட்டயத்திற்கு தப்பித்துக் கொள்கிறான். தோவேக்கு ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபுக்கு வருவதற்கு முன்பாக அவன் 85 ஆசாரியர்களை கொன்ற செய்தியை அபியத்தார் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அவன் இப்போது நோபுக்கு வருகிறான் என்னும் செய்தியையும் அபியத்தார் அறிந்திருக்க வேண்டும். ஆகையினால் அபியத்தார் தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்காக தோவேக்கு நோபுக்கு வருவதற்கு முன்பாகவே அபியத்தார் நோபை விட்டு தப்பித்து ஓடிப்போய் விடுகிறான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பெயருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவிக்கிறான். ஏலியின் ஆசாரிய வம்சத்தில் அபியத்தார் மட்டுமே தப்பி இருக்கிறான். ராஜாக்களின் வம்சத்திலும் தாவீது மட்டுமே தப்பி மேசியாவின் வம்ச வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிறார். அபியத்தார் என்னும் பெயருக்கு நல்ல தகப்பன் என்று பொருள். இவன் அகிமெலேக்கின் குமாரன், இஸ்ரவேலின் 12வது பிரதான ஆசாரியன். சாலோக்கோடு இணைந்து ஆசாரிய ஊழியம் செய்தான். இவனுடைய குமாரனும் சாலோக்கோடு சேர்ந்து சில காலம் ஆசாரிய ஊழியம் செய்தான். சாலமோனின் காலத்தில் சாதோக்கு பிரதான ஆசாரியன் ஆனான். ஏலியின் குமாரரில் ஒருவனும் ஆசாரிய ஊழியம் செய்ய மாட்டான் என்னும் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஏலியின் வம்சத்தில் அபியத்தாரே கடைசி பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்தவன். ஏலியும் அபியத்தாரும் இத்தாமாரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சாதோக்கு எலையாசாரின் குடும்பத்தை சேர்ந்தவன். சவுல் அகிமெலேக்கையும் மற்ற ஆசாரியரையும் கொன்று போட்டான். அகிமெலேக்கின் குமாரன் அபியத்தார் சவுலிடமிருந்து தப்பித்து தாவீதின் இடத்திற்கு போய் சேர்ந்தான். இதனால் சவுலின் ஆசாரியரிடம் இருந்த ஊரீமும் தும்மீமும் இப்போது தாவீதிடம் போய்விட்டது. ஆசாரியர்கள் கொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டு தாவீது மிகவும் துக்கப்படுகிறார். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினால் அவன் எல்லா விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லோருடைய மரணத்துக்கும் காரணம் நானே என்று சொல்லுகிறார். தாவீது அபியத்தாரை தன்னிடமாக சேர்த்துக் கொள்கிறார். தாவீது அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். தாவீது அபியத்தாரிடம், நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்று சொல்லுகிறார். தாவீது ஒரு ஆசாரியரைப் போலவும் ஒரு தீர்க்கதரிசியைப் போலவும் அபியத்தாரை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதும் பிரதான ஆசாரியரைப் போல அபியத்தாரை ஆசீர்வதிக்கிறார். இக்காலத்தில் சவுலுக்கும் ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறான். சாதோக்கின் தகப்பனாகிய அகிதூப் என்பவன் சவுலின் ஆசாரியன். இவன் எலையாசாரின் குடும்பத்தை சேர்ந்தவன். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்க தரிசனங்களிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாசை பெற்றான்.
சவுல் கர்த்தரையும் நம்பவில்லை, அவருடைய வல்லமையையும் நம்பவில்லை. சவுலிடத்தில் தெய்வ பக்தியும் இல்லை. ஆனாலும் சவுல் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து தனக்கு பிரதான ஆசாரியரை நியமித்திருக்கிறார்.